ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் vlog. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் இயர் எங்கள் ஸ்கூலில் ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி என்ன பண்ணணும் தான் நான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து கேழ்வரகுல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி என்னென்னலாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்குது, இவ்வளோ வந்து சிறுதானியத்தில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம். எப்படிலாம் ஃபார்மிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், இன்வால்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்கள வந்து சோவிங் பண்ணுறது, விதை விதிக்கிறது எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்தோம் பாருங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, எல்லா கிளாஸுக்குமே ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க. சிறுதானிய வகைகள், குதிரைவாளிலேருந்து சாமையிலேருந்து திணை, கேழ்வரகுன்னு எங்கள் கிளாஸுக்கு வந்து கேழ்வரகு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் கிளாஸில் பாருங்கள் கேழ்வரகுல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து சொன்ன உடனே லாஸ்ட் டே சொன்னோம், அதுக்கு முன்னாடி நாள் சொன்ன உடனே அடுத்த நாள் அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். கேழ்வரகு லட்டு அதனுடைய பயன்கள் வந்து எழுதி வச்சுருக்கணும். அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வேகமாக எல்லா ஸ்நாக்ஸுமே சாப்பிட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து இன்வால்மெண்ட்டாக சாப்பிட்றாங்க டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு கொழுக்கட்டை, அப்புறம் கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு பணியாரம், அது மாதிரி நிறைய செஞ்சுட்டு வந்தாங்க. கேழ்வரகு தோசை, இது வந்து கேழ்வரகு சேமியா, கேழ்வரகு களி செய்வாங்க. அதுக்கு வந்து சட்னி, மராட்டை சட்னியோடு செஞ்சுட்டு வந்தார். கேழ்வரகு வடை, கேழ்வரகு தட்டை, அப்புறம் கேழ்வரகு புட்டு. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை சாப்பிட்டதால தான் இப்போ வரைக்குமே அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த சிறுதானிய வகைகளை வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக, பணியாரமாக, அதுக்கப்புறம் புட்டு அதை மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முதல்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் தெரிய வைக்கணும். உங்களோட ஸ்கூல்லையுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது பொங்கல் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை வந்து உணவு செஞ்சுட்டு வர சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சரி, நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சரி, நம்ம நல்லது செஞ்சுட்டு போவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து மறக்காம நம்மளுடைய கீர்த்திஸ் vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீட் யூ அண்ட் கேட்ச் மீ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை ஃப்ரம் யூ, கீர்த்தி குமார். தேங்க்யூ, பை.